பாலம் போகிறவங்களுக்கு 50 கோடி ரூபா ஒதுக்கியிருந்தாங்க. 50 கோடின்னு சொன்னாப்புல பேப்பரில் நியூஸ் வந்துச்சு. ஆனால் அந்த பாலத்தையும் காணோம், அந்த 50 கோடி ரூபா சான்சரையும் காணோம். கேட்டால் வந்து தங்கச்சி மரத்தில் கூட போட்டவங்கிறாங்க ஆளுங்கட்சிக்காரங்க. இருக்க நாளுக்கு நாள் சேராங்கட்டையில் வந்து அப்படியே உள்வாங்கி வந்துக்கிட்டே இருக்கு கடல். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்ச வச்சா 10 அடிக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கு. எங்கள் ஊருக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துல சேராங்கட்டை கிராமமே இருக்காது. ஆனால் மாநில அரசு வந்து மொத்தத்தில் அந்த 3.5 வருஷத்துல இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரோடு வசதி செய்யலை. தண்ணி டாங்கி இருக்கு, தண்ணியை காணும். ஆனால் வந்து இந்த ஆப்பாக்கட்டி தலைமுன்னாங்க தொண்டிலை பாலம் அது போடலை. இந்த ரோட்டுக்கு கல் கொடுத்துருந்தாங்க, அதையும் காணும். நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். என் பேர் நாகராஜ், இந்த கிராமத்துக்கு பேசுகிறேன். காற்று அதிகமாக இருக்குது, எனக்கு தூண்டு வேலை முக்கியமாக வேணும். அப்படி இல்லையாக்க எனக்கு இந்த கிராமமே இல்லாமல் போயிடும். நீங்கள் அதுதான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா வந்த இது தூண்டு வேலையாகவும் அங்கே தங்கச்சி மரம் ஒன்று போட்டாங்க, ஏன்னா பேப்பர்லேயே அறிவிச்சிட்டாங்க. அதனால நாங்கள் மாய்ச்சியாக இருந்தோம், வந்துடும் அப்படின்னு இருந்தோம். இங்கே வரலை, எங்களுக்கு கைவிட்டாங்க. நீங்கள் தான் அதுக்கு பார்த்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.